விஜய் பெயரை சொல்லவே தயங்குனாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் பல அமைச்சர்களை தோற்கடிச்சிருக்கிறார். இல்ல, அங்கதான் திமுக செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னா, விஜயை வந்து அவங்க விமர்சிக்க பயந்தது. திமுகவும் விமர்சிக்க, பயந்ததா என்னோட எதிரி அவங்க இல்ல, எனக்கு ஈக்குவல் அவங்க இல்ல, இல்ல அதுதான் ஏடிஎம்கே மட்டும் தான் பேசுவீங்கிறது ஸ்ட்ராட்டஜியா பண்ணது. இல்ல, அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து திமுகவுக்கு எதிராக திரும்பியது, பேக் ஃபயர் ஆயிடுச்சு. திமுக வந்து விஜயை எதிர்த்து இருந்தாங்கன்னா, ஓகே விஜய்க்கும் திமுகவுக்கும் போட்டி அப்படின்றத அவர் முன்கூட்டியே பிரியம் பண்ணிட்டாரு. நீங்க விஜய் எந்த இடத்துல வந்து திமுகவையும் அதிமுகவையும் வந்து செக்மேட் பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போட்டி 2 பேருக்கு தான், திமுக வெர்சஸ் தாவேகா, தாவேகா வெர்சஸ் திமுகன்னு ஒண்ணு. திமுகவால அடுத்த கட்டத்துக்கு அதை எஸ்கலேட் பண்ண முடியல. இப்போ அவங்க அதை பண்ணாங்கன்னா விஜயோட ட்ராப்ல போய் மாட்டிக்கிறாங்க. போட்டி பாத்தீங்களா, எனக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்னு அப்படி ஆயிரும். ஸோ நாம ஏன் விஜய்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணோம், நாம அதிமுக பாஜக அப்படின்னு அப்படி அவங்க போனதன் விளைவு. இதுல என்ன பண்ணாங்கன்னா, திமுக வந்து விஜயை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க முதல்ல ஆரம்பத்துல. கரூருக்கு அப்புறம் தான் விஜயுடைய விஜய்க்கான அந்த ஆதரவு அலை அப்படின்றது பன்மடங்கு அதிகமாகுது. இல்ல அதோட ஆடானா கரூருக்கு அப்புறம் தான் விஜய் மேல விமர்சனங்களும் நிறைய விமர்சனங்களும் வருது. பட் அதே சமயத்துல விஜய்க்கான ஆதரவும் அதிகமாகுது, விஜய்க்கான சிம்பத்தியும் அதிகமாகுது. அந்த சம்பவம் வந்து நடக்காம இருந்துச்சுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அதுல அரசாங்கத்துடைய பொறுப்பு என்பது முதல் பொறுப்பு. அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. நான் சொன்னதுதான், காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றவர்கள்லாம் வந்து அதுல தலையிட்டு ஏதோ ஒரு விஷயம் அங்க நடக்குது அப்படின்னு, ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்றது கூட உணராமல் காவல்துறையோ இல்ல கடைசி பிரச்சாரங்கள்லாம் நான் எனக்கும் சேர்த்து நீதி கேட்டு தான் வந்திருக்கேங்கிறதெல்லாம் எடுபட்டு இருக்கு. அப்ப இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க பழி வாங்கியிருக்காங்க, டார்கெட் பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்துருச்சு. அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து மக்கள் மத்தியில வந்துருச்சு. விஜய் இஸ் பீங் அன்ஃபேர்லி டார்கெட். ஆனா அந்த கரூர்ல தாவேக தோத்துருக்கு. இல்ல, கரூர்ல தாவேகா 2வது இடத்துக்கு வந்திருக்கு. ஜெயிக்கல, 2வது இடத்துக்கு வந்திருக்கு. அவங்க வந்து அந்த கரூர்ல நின்று தாவேகா 2வது இடத்துக்கு வருது. எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயிச்சதுக்கும் மதியழகன் ஜெயிச்சதுக்கும் மார்ஜின் என்ன? நீங்க வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் 1 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சாருன்னா அது வேற கதை. அல்லது அங்க இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர் 1 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சாருன்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயம். மதியழகன் 2வது இடத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு. நீங்க அங்க திமுக 3வது இடத்துக்கு கரூர்ல, அதுவும் செந்தில் பாலாஜியோடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய குங்கு மண்டலத்துக்கு இன்சார்ஜா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியோடைய ஹோம் டர்ஃப்ல திமுக 3வது இடத்துக்கு போயிருக்கு அப்படின்னா, கரூர் மக்கள் வந்து ஒரு சில மெசேஜை கன்வே பண்ணணும்னு இருக்காங்க. நீங்க இப்ப கூட கரூர்ல போனீங்கன்னா, எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய வெற்றியை வந்து கரூர் மக்கள் வந்து அதாவது அதை ரசிச்சிருப்பாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்வி. அங்க மதியழகன் ஜெயிச்சிருந்தான்னா அந்த மக்கள் வந்து அதை வேறு விதமாக பார்த்திருப்பார்கள்.